ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிட்டு வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பாப்பா ஒன்று ஒன்றா எடுத்து காமிப்பாங்க. பாப்பா எடுத்து காமிங்க. இந்த பாருங்க, இது வந்து நாளைக்கு பிள்ளையாக இருக்குது, கடலை அவிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொண்டக்கடலை. அடுத்து இது வந்து துணி சோப்பு சர்ஃபெக்சல். அடுத்தடி இது வந்து ஸ்நாக்ஸு தேன் மிட்டாய், 90s 80s ஃபேவரேட். ஸோ இது பாருங்கள், 20 ருபீஸ். அடுத்து இது வந்து கடலை பருப்பு, நாளைக்கு கொழுக்கட்டைக்கு வேணும் இல்லையா? அதுக்காக கடலை பருப்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து இது பாத்திரம் விளக்குற சோப்புங்க. அடுத்து இது வந்து அப்பளம். பாருங்களேன், இந்த பாஸ்தா மாதிரி இருக்கா? நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அப்பளம் சாப்பிட்டதே இல்லை. 22 ருபீஸ். இது அப்படி என்னைக்காவது ஸ்நாக்ஸுக்கு நம்ம பொரிச்சுக்கலாம்ல, ஸோ அதுக்காக. அடுத்து இந்தா பார்த்தீங்களா, நம்ம ஃபேவரேட்டு குட் டே பிஸ்கெட். உங்களுக்கு பிடிக்குமா குட் டே பிஸ்கெட்? அடுத்து இது நாளைக்கு நெய்யுக்கு, நம்மளுக்கு அப்பப்போ நெய் தேவைப்படும் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. பிரியாணி, தக்காளி சாதம் எல்லாத்துலேயும் நெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக இந்த பாருங்க, இது வரைக்கும் நான் வாங்கிட்டே வந்ததில்லை, புது ஐட்டம் பிரியாணி சேமியா. ஸோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நான் இதை ட்ரை பண்ணுவேன், ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அடுத்து மெதுவாக ரெடி, ஒன்று ஒன்றா ரெடி. இது வந்து பாருங்கள், கம்போர்ட்டு. அப்படி இது போட்டால் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வாசனையாக இருக்கும், அதுக்காக. ஸோ கம்போர்ட் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்து என் மகா அப்படி ஷாம்புவை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. கொண்டாடி, இங்கே பாருங்கள் ஷாம்பு. எனக்கு கொஞ்சம் லாங்காகவே ஹேர் இருக்கும், அது மாதிரி என் பாப்பாவுக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் முடி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே ஷாம்பு கிளினிக் ப்ளஸ் தான். ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அந்த ஒரு ஷாம்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வேறு ஷாம்புவே போட மாட்டேன். என்னோடய முடியை ஒரு நாள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த முடிக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இந்த பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நிலக்கடலை. ஸோ நிலக்கடலை எதுக்கு அப்படின்னா, அப்பப்போ லெமன் சாதம், அப்பப்போ இல்லை, நான் வந்து வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக லெமன் சாதம் பண்ணுவேன். ஸோ அந்த லெமன் சாதத்துக்காக. அடுத்து இது வந்து ஸ்நாக்ஸு முறுக்கு, பார்த்திங்களா? 20 ரூபா தான் அந்த முறுக்கு. அடுத்து இது நம்ம ஃபைனலாக காமிச்சிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, உளுந்து தீர்ந்து போச்சா? ஸோ உளுந்து அப்படி வாங்கியாச்சு. இது வந்து 1 கிலோ. இது வந்து பிஸ்கெட்டு, மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. பெரும்பாலும் இந்த பிஸ்கெட்லாம் நான் தான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்களாம் சாப்பிடாதுங்க. பட் எனக்கு வந்து டீயில் பால்லலாம் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து மஞ்சள், நாளைக்கு பிள்ளையார் படிக்கிறதுக்கு வேணும், அப்புறம் சமையலுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம வந்து 2 பேக்கெட்டாக வாங்கியாச்சு. அடுத்து இது வந்து குழம்பு மசாலா தூள். வீட்டில் அரைக்கிறது கிடையாது, இதுதான் யூஸ் பண்ணுவேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்து வந்து இதுவும் 80s 90s ஃபேவரேட், 39 ருபீஸ். இங்கே பாருங்கள், நிலக்கடலை பர்பி, பார்த்தீங்களா? 39 ருபீஸ். அடுத்து இது நிலக்கடலை தான், 2 பாக்கெட்டு என் வீட்டுக்கார் வாங்கியிருக்கா. அப்படி பாருங்கள், இதுவும் முறுக்கு தான். இது எவ்வளவு? 20 ருபீஸ் ஸ்நாக்ஸுக்காக. அடுத்து சோம்புங்க. சோம்பு வந்து நம்ம வீட்டில் காலியாக போச்சா? ஸோ அதுக்காக நம்ம வந்து சோம்பு வாங்கியாச்சு. எவ்வளவு அமௌண்ட்டு தெரியல. சோம்பு இந்த பாருங்க, மைதா மாவு. இது எதுக்குன்னா, இதுவும் ஸ்நாக்ஸுக்காக தான், ஏதாவது போண்டா அந்த மாதிரி போட்டுக்கலாம்ல, ஸோ அதுக்காக. உப்பு வந்து கல்லுப்பு பயன்படுத்துங்க. வீட்டில் எப்போவுமே தட்டாமல் உப்பு வச்சுருங்க. உப்பு வந்து மகாலட்சுமியோட ஒரு அடையாளங்க. ஸோ உப்பு வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் வச்சுட்டே இருங்க. உப்பை வந்து தட்ட விடக்கூடாதுங்க. எப்போவும் நிறைய உப்பு வச்சுருக்கணும். ஸோ அதுக்காக பாருங்களேன், நம்ம வீட்டில் உப்பு இருந்தாலும் நான் ஒவ்வொரு டைம் பர்ச்சேஸ் போகும் பொழுதும் தவறாமல் உப்பு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ உப்பு
அடுத்து பாருங்க, நாளைக்கு கொழுக்கட்டை வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கொழுக்கட்டை மாவு, அது கூட வந்து ஒரு மோல்டு. அடி அந்த மோல்டு எடுத்து வைடி. இங்கே பாருங்கள். ஆனால் லாஸ்ட் டைம் இதே மோல்டில் தான் நான் செஞ்சேனா, நல்லாவே வரலை. ஸோ இந்த டைம் வந்து ஓசியாக கொடுத்தாங்கன்னு மோல்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனாலும் நான் கையில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து 2 வெரைட்டி செஞ்சுருக்காங்களா, 2-3 வெரைட்டி செஞ்சுருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணி நாளைக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து பொட்டுக்கடலை, பொரிக்கடலை, பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இது வந்து நம்ம சட்னிக்காக, அப்பப்போ ஸ்நாக்ஸுக்காக. அடுத்து இது வந்து பாசிப்பருப்பு. ஸோ நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கூட்டிலலாம் ரொம்பவே சேர்ப்பேன் பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் என்ன தெரியுமா செஞ்சேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து இந்த பாசிப்பருப்புக்கு பதிலாக உடைச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரக்கா தான் சொன்னாங்க, இது பாசிப்பருப்பு கிடையாது, உடைச்ச உளுந்து அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு இந்த உளுந்து வந்து தோல் உரித்து உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது வித்தியாசமே தெரில, எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து மாற்றிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்ட் போயிட்டு. அடுத்து இது பாருங்கள், சிக்கன் மசாலா. ஸோ நம்ம வீட்டில் சிக்கன் மசாலா தீர்ந்து போச்சு. அதுக்காக ஒரு சிக்கன் மசாலா பேக்கெட் வாங்கியாச்சு. அடுத்து ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருப்போம். இந்த பாருங்க, அடுத்து இந்த 50-50 பிஸ்கெட். இது வந்து என் பாப்பாவுக்கு ஃபேவரேட். ஸோ பிஸ்கெட்டு. அடுத்து 2 சோப்பு இருக்குது. அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து இவ்வளவு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளவு தாங்க. இங்கே பாருங்கள், மொத்தமே இவ்வளவு தான். இந்த திங்ஸுக்கு எவ்வளவு தெரியுமா அமௌண்ட்டு? இங்கே பாருங்கள், 1055 ரூபா. எல்லாமே விலைவாசி எல்லாம் கூடி போச்சு பார்த்தீங்களா. 1055 ரூபா பே பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வருமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஃபுல்லாலாம் வராது. நாங்கள் இன்னொரு டைமும் பர்ச்சேஸ் போவோம். ஸோ ஏதாவது திங்ஸ் இடையில ஏதாவது பர்ச்சேஸ் தேவைப்பட்டது அப்படின்னா அப்போவும் போய் வாங்கிப்போம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பாருங்கள், பெரும்பாலும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க வாங்கியிருப்போம். இங்கே பாருங்களேன், இந்த பொட்டுக்கடலை, அப்புறம் தேன் மிட்டாயி, அப்புறம் வந்து பொரித்து சாப்பிட்றதுக்கு அப்பளம், நிலக்கடலை, பிஸ்கெட்டு, இந்த பாருங்க முறுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய தின்றதுக்கு தான் வாங்குவோம். நம்ம சம்பாதிக்கிறதே எதுக்குங்க? சாப்பிட்றதுக்கு தான். அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் கஷ்டப்பட்டு நம்ம 4 பேர்கிட்டையும் நாயா பேயா திட்டு வாங்கி சம்பாதிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க. உங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் ஃப்யூச்சருக்காகவும் பிடிச்சி வச்சுட்டு செலவு பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கி வைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 1 மந்த்துக்கான பொருள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. குறைவாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ தீர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் திரும்பியும் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான். பார்த்திங்கனாலே தெரியும், நிறையலாம் நாங்கள் பெருமைக்கெலாம் வாங்க மாட்டோம், தேவைக்காக மட்டும்தான் வாங்குவோம். ஸோ பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாங்குவீங்களா, இல்லை நிறைய வாங்குவீங்களா அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 1055 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நான் வந்து எந்த ஊர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஸ்லாங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சிஸ்டராக நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுங்க நண்பர்களே. அது வந்து நிச்சயமாக என்னோடய லைஃப் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.